ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோட ஜூவோட ரெண்டாவது பார்ட்டோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதன் வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி அதோட லிங்க் வந்து என் கார்டில் இருக்கும், இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாம் ரெண்டாவது பார்ட்டுக்கு போகலாம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம வந்து இப்போ இருக்கிறது வந்து ரெப்டைல்ஸ் செக்ஷனில் தான் இருக்கும். ஸோ ரெப்டைல்ஸில் வந்து அந்த கெமிலியான் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரசீலியன் ரெயின்போ போ அப்படின்ற ஒரு ஸ்னேக் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். பாருங்க எப்படி வந்து படுத்துட்டு இங்கே உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து அதுக்குன்னு அந்த வந்து எந்த டெம்பரேச்சரில் எந்த கிளைமேட்டில் அந்த ஸ்னேக் வந்து இருந்ததோ அதே டெம்பரேச்சர் தான் உள்ளே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல நமக்கு வந்து ஃபீலிங்காக ஒரு ரிலாக்ஸிங் ஏரியாவாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. ஆனால் நான் எல்லாத்தையுமே என்னால் கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நல்ல ஸ்பைடர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இந்த ஸ்பைடருக்குனே தனியாக ஒரு கேஜ் மாதிரி செட்டப் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னமோ ஃபிலிமில் ஒரு டெசர்ட்டோட ஃபீல் கொடுக்குற மாதிரி அந்த இதில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய வந்து ஸ்னேக்ஸ்லேயே அந்த ரெப்டைல்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதாவது மேலே வந்து ஒரு பால் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே போய் நம்ம தலையை வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்மளை சுற்றி வந்து ஒரு ரெப்டைல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபோட்டோவில் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு இங்கே நம்ம பார்க்க போகிறது இதுவும் வந்து ரெப்டைல் செக்ஷனில் இருக்கிறதுனால எல்லாமே வந்து அந்த தரையில் ஊர்ந்துட்டு போகிற அந்த அனிமல்ஸ் தான் நிறையா இருக்கும். இப்போ வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வெரைட்டிலே வந்து நிறைய இருக்கும். ஸோ அது ரொம்ப பெருசாகவும் இருக்கும், சின்னதாக பெருசு ரொம்ப வந்து பார்க்கலாம் நம்ம இங்கே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சன்பேர் வந்து பார்க்க போனோம். ஆனால் வந்து காணோம், கரடியவே காணோம். ஜஸ்ட் ஒன்றுமே மேபி வந்து உள்ளே இருந்திருக்கலாம், தெரியல, தூங்கிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து ஃபுல்லாகவே எம்டியாக இருந்தது. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வெண்டிங் மிஷின்ஸ் வந்து நிறைய இடங்கள் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வாக்கிங் போகிறப்ப டயர்டாகிடுச்சு, இல்லைனா வந்து உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஜூஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஜூஸ் அண்ட் ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா கொரில்லா பார்க்க போகிறோம். இது வந்து குரங்கு வெரைட்டிஸில் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவும் முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். ஸோ எங்கள் பொண்ணு ஒரே ஷாக்கிங்கில் அப்படியே பார்த்துட்டு இருந்தா. மோஸ்ட்லி நாங்கள் வந்து குரங்கு இருக்கிற மங்கி ஸ்டைல் இருக்கிற இதுக்கு நாங்கள் போகலை. ஏன்னா வந்து நாங்கள் போன சமயம் இந்த மங்கி பாக்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த பக்கமே போகலை. அதனால் இந்த வீடியோலேயே நான் குரங்கு இருக்கிற செக்ஷன் வந்து நான் வந்து போகவே இல்லை. இந்த வீடியோலேயே நான் காட்டலை. ஆனால் அவங்களுக்கு நிறைய டைப்ஸ் குரங்கு வந்து அது மங்கீஸ் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து நார்மலாக இருக்கும்போது நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் அந்த சைடே நாங்கள் போகலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம லன்ச் சாப்பிட்ற டைம் தான். ஆனால் வந்து லன்ச்சுக்கு நம்ம வந்து நிறைய க்யூ வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாவது நீங்கள் அந்த க்யூவில் நின்னா தான் நீங்கள் வந்து உள்ளே போய் நீங்கள் வந்து லன்ச் சாப்பிட முடியும். ஸோ அதனால் நான் ஏற்கனவே வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வந்தேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரியே. ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் வந்து இங்கே வந்து கொஞ்சமாக இந்த ஃப்ரைடு ஸ்நாக்ஸ், இந்த பஃப் பேஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வாங்கிட்டோம். என் பொண்ணு வந்து டயர்ட்லேயே வந்து தூங்கிட்டா. ஆனால் வந்து அவன் ஒன்றும் சாப்பிடாமே தூங்கிட்டா. கொஞ்சம் நேரத்துலேயே நான் எழுப்பி விட்டு கொடுத்துருவேன். ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டு கரெக்டாக முடிக்கும் போதே என் பொண்ணு வந்து எழுந்திரிச்சிட்டா. ஸோ அதுக்கு அவளுக்கு வந்து இந்த ஒரு பன்னு கொடுத்துட்டேன். இது ஒரு பன்னு சாப்பிட்டாலே நல்லா வந்து உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம எப்படியும் வந்து வெளியே போனப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் சாப்பிட்றது.
அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து எலிஃபண்ட். நீங்க இந்த மாரி எலிஃபண்ட்டுக்கு அப்புறம் வந்து பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் வச்சு ஷோஸ்லாம் இருக்கும். நாங்க அத நெறைய தடவ பார்த்துட்டோம். அதனால தான் வந்து ஷோஸ்க்கெல்லாம் போகல. நீங்க வந்து இந்த மாரி ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, ஷோஸ்லாம் பார்க்கணுன்னா, நீங்க வந்து அந்த வெப்சைட்லயே பார்த்துக்கோங்க. எந்த டைமிங்கில வந்து ஷோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த எலிஃபண்ட் ஷோலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10:00 10:30 அப்பயே வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நாம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 3:00 வந்து சுத்திட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5:00 ஒரு ஷோ இருக்கு. ஆனா வந்து நாங்க பெருசா நெறைய தடவ இந்த ஷோஸ்லாம் பார்த்ததுனால எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா, அந்த ஷோஸோட டைம்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து போனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன்ஸ் அனிமல்ஸ் இருக்கிற அந்த செக்ஷன். இங்க வந்து கேங்ரூஸ் பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியன் அனிமல்ஸ் வந்து நெறைய பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேண்டாலாம் இருந்தது. இது போலார் பேர் இதெல்லாம் இருந்தது. ஆனா அது வந்து ரெனோவேஷனுக்காக கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம்லாம் வரும்போது நாங்க பேண்டாலாம் இருந்தது. அப்புறம் வந்து சன் பேர் பார்த்தோம். அப்புறம் வந்து போலார் பேர் அதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து பார்க்குறது வந்து நம்ம ஹிப்போபோட்டமஸ் தான் பார்க்க போறோம். வந்து ஒரு ஒண்ணே ஒண்ணு தான் இருந்தது. இப்போ வந்து அதோட குட்டின்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து குட்டியான ஒரு ஹிப்போபோட்டமஸ் எல்லாம் வந்து ஸ்விம் பண்ணிட்டு ஜாலியா இருந்தாங்க. ஸோ இங்க வந்து இங்கேயும் ஒரு ஷோ மாரி நடக்கும்னு நெனைக்கிறேன். எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து ரெஸ்டிங் பிளேஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க நிதானமா ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க தூங்கிட்டு கூட நீங்க போகலாம். ஸோ யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம எண்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து இதுதான் வந்து எண்டு. அ இந்த ஒயிட் டைகர் இதுதான் வந்து எண்டு. மேபி இது வந்து ஸ்டார்ட்டிங் இந்த பக்கம் இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ண மாரி அந்த பக்கம் இருந்தும் crocodileலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு சர்க்கிள் மாரி தான். இது வந்து எண்டிங் பிளேஸ் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒயிட் டைகர். இது லாங் ஷாட்ல தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ அந்த எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியான ஃபவுண்டைனு, அப்புறம் வந்து ரிவர் ஓடுற மாரி, நல்லா வந்து ராக்ஸு, ட்ரீ அது விளையாடுறதுக்கும் நெறைய ஸ்பேஸ்லாம் குடுத்து ரொம்ப சூப்பரா வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. நீங்க சிங்கப்பூர் வந்தீங்கன்னா, மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்க வந்து ஜூ அண்ட் பேட் பார்க் 2மே வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம ஜூவ சுத்தி பார்த்துட்டோம். இப்போ வெளியவும் வந்துட்டோம். வெளிய வந்துட்டு தான் நாங்க பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா, ட்ரை கலர் ஃப்ளேவர்ல இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டா. சரி ஓகே. ஸோ இது என்னது பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சிட் ஃப்ளவர்ஸு. இது வந்து சிங்கப்பூரோட நேஷனல் ஃப்ளவர் வந்து என்னது பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சிட் தான். ஸோ அந்த ஃப்ளவர் இந்த மாதிரியான மெயின் பிளேசஸில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவரு. இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு ஒரு ஃப்ளவர் ஷோரூமில் இருக்கோம். அங்கேயும் நாங்கள் போயிருந்தோம். அதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். இந்த மாதிரியான ஷாப் வந்து இந்த மாதிரி ஜூக்கு இல்லைனா பேர்ட் பார்க் இல்லைனா வந்து நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரியான ஷாப் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் அந்த ஜூவில் பார்த்த அந்த அனிமல்ஸோட டீ செட்லாம் கிடைக்கும். அப்புறம் வந்து அதோட டாய்ஸும் கிடைக்கும். நீங்கள் ஜூவில் என்னென்ன பார்த்தீங்களோ அதோட டாய்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதோட குவாலிட்டியும் சரி ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த டாய்ஸ் எல்லாம். அதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த கடைகளில் வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற டாய்ஸ் வந்து உங்களுக்கு வெளியவும் கிடைக்காது. ஸோ நான் வந்து டாய்ஸ் வேணும்னா அப்படின்னா நம்ம இங்கே தான் வாங்கி ஆகணும். ஏன்னா நமக்கு வெளியே இருக்கிற அந்த கிடி பேலஸோ டாய் ஸ்டோர்ஸ்லோ இந்த மாதிரியான டாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த அப்புறம் வந்து அந்த டாக்லேயே வந்து ஒரு ஹேண்ட்பேக்கு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகரு மாட்டிக்கிறேன்ப்பா. That's a babu. Have a dog, yeah, a dog. That's a tiger. White tiger. Good.
bird. Oh yes, bird. Come on, come on. See, birds. Wow, birds. Tata color. Birds. Three birds. Okay. Birds. Birds. Three birds. Three birds. Okay. Okay. Birds. You like birds? Rabbit. Oh, rabbit. Rabbit. ஸோ அந்த அனிமல்ஸ் ரிலேட்டடான கேம்ஸ் அந்த மாதிரி புக்ஸ் அப்புறம் வந்து ஆல்பம்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஸ்டாச்சுலாம் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வந்து நம்ம ஓன் ஹவுஸ் வச்சுருக்கோம், இல்லைன்னா இங்கேருந்து நம்ம டூரிஸ்ட்டாக வந்தோம்னா நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து என்னதில் செய்வாங்கன்னு தெரியல, அந்த பாட்டில் தான் செய்வாங்க. எனக்கு பாட்டரி இதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ட்ராயிங்ஸ், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து டாட்டாய்ஸ்லையும் வச்சுருக்காங்க. கோழியை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாலாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த சொன்னேன் அந்த கோழியாக சேவலான்னு தெரில. ஸோ இதை வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டால் வந்து அந்த இதில் பாட்டரில் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். போகலாம். பெருசா சின்ன. ஸோ அவ்வளோதான், நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு கேஎஃப்சியில் தான் நாங்கள் வாங்கினோம். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு அங்கே சாப்பிட வந்து பிடிக்கல. நூடுல்ஸ், உங்களுக்கு ரைஸ் அந்த மாதிரியான, அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் கிடைக்காது, நம்ம இட்டாலியன் அந்த மாதிரி மலாய் ஐட்டம்ஸ் கிடைக்கும். நீங்கள் அங்கேயும் விருப்பப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து கேஎஃப்சி வந்து கொஞ்சம் பெஸ்ட், ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அந்த ஃப்ரைஸ்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்றனால அங்கேயே நாங்கள் போயிட்டோம். ஸோ இங்கே வந்து நான் அந்த ஷட்டில் பஸ் தான் வெயிட் பண்ணி எடுத்தோம். ஏன்னா இதை எடுத்தோன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய ஏரியா அந்த சிங்காங்க்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த ஷட்டில் பஸ் தான் எடுத்தோம். ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ, நம்ம ஃப்ளவர் டோம் அப்புறம் வந்து மெரினா பே சாண்ட்ஸ் எல்லாம் போனோம். ஸோ அதோட வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.